நிறைய பேர் வந்து மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சிக்கன் ஊறுகாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதுதான் சிக்கன் ஊறுகாய். இதுதான் இவங்களோட வீடு. இது ஒரு வீடு வந்து இப்போ பூட்டி இருக்குது. அந்த வீடு வந்து படிக்கட்டு எவ்வளோ மேலே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த வீட்டுக்கும் தரைக்கும் இடையில வந்து கேப் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்படியே இந்த அண்ணன் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆறாம். இதுதான் தவளை. நல்ல தவளை வந்து நம்ம ஊரில் எப்படி கருவாடு மாதிரி சாப்பிடுவோம்ல, அதே மாதிரி இவங்க வந்து தவளையை வந்து சாப்பிட்றாங்க. தீதி கிட்னமே தேத்தே 100. ஒரு சின்ன பேக்கெட்டோட பன்னிக்கறி 1000 ரூபாய். ஆச்சரியமாக இருக்குல்ல. இது வந்து ஏதோ அந்த நம்ம ஆட்டுக்கறியை விட வந்து விலை அதிகம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இப்போ அருணாச்சல் பிரதேசத்தில் ஜீரோ அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கோம். அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த அப்பத்தானி பழங்குடி மக்களை சந்திக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருந்தால அந்த வீடியோலாம் லாஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள நான் ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன். அதாவது இங்கே வந்து நான் ஹோட்டல் எடுத்து ரூம் எடுத்து தங்கியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டை வந்து போய் பார்க்க போகிறோம். இங்கே பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த அப்பத்தானி பழங்குடி மக்களை பற்றி சொன்னால, அவங்க வந்து மூக்கில் ஓட்ட போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பேர் இந்த இடத்துல மார்க்கெட்டில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க அந்த மார்க்கெட்டை போய் பார்ப்போம். இன்றைக்கி வந்து இந்த மார்க்கெட்டை வந்து ஒரு வித்தியாசமான மார்க்கெட். எப்படி ஒரு முந்தின வீடியோவில் நான் காமிச்சனோ அதே மாதிரி அந்த தவளை கறியெல்லாம் வச்சுருந்தாங்கல்ல, அதே மாதிரி இங்கேயும் அந்த மாதிரி நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எங்கள் ரூமில் ஹோட்டலில் விசாரித்தேன். இப்போ வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். இப்போ நம்ம இருக்கோம்ல, அந்த சிட்டியோட பேர் வந்து ஹப்போலி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சீரோ இருக்குல்ல, அந்த சீரோலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் பின்னாடி தள்ளி வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வரலாம். இந்த இடத்துல வந்து ரூம் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்பி நானும் இங்கே வந்தால் எல்லாமே வந்து ஹை ரேட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபையாக 2000 ரூபா சொல்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து சிங்கிள் ரூமு 1500 ரூபா. அதுக்கு கீழே குறைஞ்சி கிடையவே கிடையாது. வாங்க, அங்கே பக்கத்தில் ஒரு மார்க்கெட் இருக்குது, உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே யூபி பீகார் மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, சிந்தூர் வச்சுருப்பாங்க பாருங்கள். அந்த கல்யாணம் ஆனவங்க வந்து சிந்தூர் வச்சுருக்காங்கல்ல. இங்கே மோஸ்ட்லி அருணாச்சல் பிரதேசில் கல்யாணம் ஆனவங்க வந்து பார்த்திங்கன்னா சிந்தூர்லாம் வச்சுக்க மாட்டாங்க. அதாவது கல்யாணம் ஆணுச்சா ஆகலையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கே நமக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். ஸோ இதுவே நம்ம யூபி பீகார் சைடில் உள்ளவங்க அந்த சிந்தூர் வச்சுருக்கிறதுனால ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த மார்க்கெட்டு. அதாவது ட்ரைபல் மார்க்கெட் கிடையாது, இது ட்ரைபல் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு இன்னொன்று பக்கத்தில் இருக்குது. அங்கேயும் நான் போய் காட்டுறேன். அது ரொம்ப இன்னும் ராவாக இருக்கும். இந்த மார்க்கெட்டில் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய அந்த மீட்லாம் இல்லை, காய்கறி இந்த மாதிரியான ஐட்டம் தான் வச்சுருக்காங்க. இது வந்து அந்த மூங்கில் குருத்து, ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன்ல, நிறைய வீடியோவில் காமிச்சாச்சு இதை பற்றி. இங்கே வந்து அந்த சிக்கன் ஊறுகாய் ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் வந்து சிக்கன் ஊறுகாய். யாருக்காவது வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நான் வந்து கொரியர் போட்டுடுறேன். அட்ரஸ் மட்டும் கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள், இல்லைனா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆனால் ஒரே நேரத்தில் நிறைய பேர் கேட்டிங்க அப்படின்னா எனக்கு அதெல்லாம் அனுப்ப முடியாது. நிறைய பேர் வந்து மாங்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் சிக்கன் ஊறுகாய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய இடத்துல சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இதுதான் சிக்கன் ஊறுகாய். எவ்வளோ இந்த விலை? கிட்னமே தேத்தேன் சிக்கன் 100. 100 ரூபாய். அது கொஞ்சம் விலை அதிகமாக இருக்குது, ஆனால் 100 ரூபாய். நான் எங்கள் வீட்டுக்கு போகும்போது இதை வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி பார்த்து யோசிச்சுட்ருக்கேன். இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவுமே வந்து அந்த மூங்கில் குருத்து. இங்கே பாருங்கள், மூங்கில் குருத்தை. இதெல்லாம் என்ன வகையான வெஜிடபிள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே தெரியாது, எனக்குமே தெரில. பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக இருக்குது இது. அதே மாதிரி இதையும் பாருங்கள், எல்லாமே வந்து ஆர்கானிக்காக உள்ளது. இதை தான் இவங்க வந்து சாப்பிட்றாங்க. இது ஃபுல்லாகவே வந்து காய்கறி கடையாக தாங்க இருக்குது. இந்த காய்கறி கடையில் நான் உங்களுக்கு என்னத்தை காட்டுறது, வேறு இடத்துக்கு போகலாமா? இங்கே பார்த்தீங்களா, அந்த கேரட் வந்து எப்படி விளைய வச்சாங்களோ அதே மாதிரி இந்த இதோட கட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இந்த கேரட் மட்டும் கிடையாது, இந்த பீட்ரூட்டு எல்லாமே வந்து நேச்சுரலாக இவங்களே விளைய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இவ்வளோதை பார்த்துட்டு இதை பார்க்காம போனால் எப்படி? இதுதான் வந்து தக்காளி. இங்கே பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ ஒரு சின்னோண்டு தக்காளி பாருங்கள். இருக்கிறதுலே நான் வந்து இவ்வளோ சின்ன தக்காளியே இங்கே வந்து தான் பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப சின்ன தக்காளி. ஸோ அங்கெல்லாம் கிடக்கு பாருங்கள். ஏதோ சின்ன சின்ன ஃப்ரூட் மாதிரி இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. दीदी ये छोटा टमाटर कितने में देते हैं? इसका मग का 50 का, इसका मग का 50. அதாவது இந்த இது இவளோட எவ்வளோ தெரியுமா அதில் கொடுத்துட்ருக்காங்க? இந்த மக் இருக்குல்ல, இந்த மக்கில் வந்து ஃபுல்லாக எடுத்து வச்சு 50 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க சின்ன தக்காளி. மற்றபடி இந்த மிளகாய் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இந்த மிளகா வந்து 50 ரூபா இருக்கும். 50 காய்னா பாருங்கள், அவங்க 50 அப்படிங்கிறாங்க. 50 அப்படின்னா 50 ரூபா. அதாவது ஒரு மிளகா வந்து இது வந்து 10 ரூபா.
அதனால தான் இங்கே வந்து சாப்பாட்டுக்கான ரேட்டுமே வந்து அதிகமாக இருக்குது. நான் இப்போ பிரியாணி சாப்பிட போனேன் அப்படின்னா 350 ரூபா 450 ரூபா வரும். இப்போ நான் தங்கியிருக்கிற ஹோட்டலில் வந்து சாப்பாடு வந்து இன்னும் அதிகம், 450 ரூபா. அந்த மக்களை மட்டும் இல்லாமல் இந்த பேக்கெட்லேயே வந்து வச்சுருக்காங்க பாருங்கள், இதுவும் 50 ரூபா தானா, சின்ன சின்ன தக்காளி. இங்கே ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது பாருங்கள், அப்பத்தானி மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு, கிளப் ரோடு ஹப்போலி அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, நான் இருக்கிற இடத்தோட பேர் வந்து ஹப்போலி. இந்த மார்க்கெட்டுக்குள்ளே வாங்க போய் பார்க்கலாம். இங்கே நிறைய வந்து அப்பத்தானி அந்த பழங்குடி மக்கள் வந்து இருப்பாங்க, அந்த டேட்டு போட்டுட்டு நிறைய பேரை வந்து பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், வந்தோடனையுமே வந்து அவங்க உட்காந்துருக்காங்க பாருங்கள் டேட்டு போட்டுட்டு. ஸோ தெரியுதா, இவங்க தான் வந்து அப்பத்தானி. அந்த சின்ன வயசில் வந்து பயங்கர அழகாக இருப்பாங்களாம். அப்போ என்ன பண்ணுவாங்களாம், பக்கத்தில் உள்ள பழங்குடி மக்கள் வந்து இவங்கள கடத்திட்டு போயிட்டு தூக்கிட்டு போயிடுவாங்களாம் சின்ன வயசில். அதனால் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அப்போ வந்து இந்த மாதிரி டேட்டு போட்டதை வந்து சொல்கிறாங்க. இங்கே வந்து அந்த மார்க்கெட் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஒரு ரூரலாக ஒரு எங்கேயாவது இந்த நாய்க்கறி தவளைக்கறி இதெல்லாம் வச்சுருப்பாங்களான்னு பார்க்குறேன். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பார்த்தோம்ல அது வேறு மார்க்கெட்டு. அங்கே முந்தின வீடியோவில் ஒன்று பார்த்துருப்பீங்க, அந்த தவளைக்கறியெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே எதுவும் காணும் பார்க்குறதுக்கு. ஓ இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் தான் சொன்னேன்ல இப்படி இருக்காமல் இங்கே இருக்காது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்களா தவளையை காட்டுறேன். இதுதான் தவளை. நல்ல தவளை வந்து நம்ம ஊரில் எப்படி கருவாடு மாதிரி சாப்பிடுவோம்ல அதே மாதிரி இவங்க வந்து தவளையை வந்து சாப்பிட்றாங்க. दीदी ये कितने में देते हैं? 100. மேண்டக் மேண்டக். ஸோ இதை வந்து இந்த தவளையை லோக்கல் லாங்குவேஜில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேண்டக் அப்படின்னு சொல்லுவாங்க. மேண்டக் அப்படின்னா ஹிந்தியில் வந்து தவளை. ஸோ இங்கேயும் அது மாதிரி தான் சொல்கிறாங்க. நல்ல ஒரு காஞ்சி போய் இருக்குது. அதே மாதிரி 100 ரூபா சொல்கிறாங்க. இதுவும் அதே மாதிரி 100 ரூபா தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதில் ஏதோ முட்டை அந்த இதெல்லாம் ஒட்டிகிட்ருக்கு பாருங்கள். ஓ சேம் தான், நம்ம ஊரில் எப்படி இந்த கருவாடு மாதிரிலாம் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி அந்த ஃபார்மேட்லேயே இவங்க வந்து சாப்பிட்றாங்க காய வச்சு. கண்டிப்பாக இங்கே வந்து நாய்க்கறி தவளை இது எல்லாமே கிடைக்கும். அதான் யோசித்து பார்த்தேன், என்னடா வந்து ஒன்றுமே கண்ணில் மாட்டலை, என்ன கண்ணில் மாட்டிருச்சு. அப்படியே வாங்க இங்கிட்டு போகலாம். இதில் என்ன வச்சுருக்காங்க, வெங்காயம் வச்சுருக்காங்க. அந்த முளைக்காத மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க வெங்காயம். அது வேலை முளைச்சிருக்கா என்னென்னு தெரில. இது வந்து ஊறுகாய், மீன் ஊறுகாய். நிறைய இடத்துல நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து மேகாலயாலெல்லாம் பார்த்துருந்தோம் மீன் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சின்ன சின்ன மீன் குஞ்சு இருக்குல்ல அதில் மீன் ஊறுகாய் செய்கிறது. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த பாருங்கள் மீன், இது கருவாடு. சுக்கா மச்சிலி कितने में देते हैं? 100 கிராம், அதாவது 100 கிராம் வந்து 50 ரூபா. எல்லாம் அந்த நெத்திலி பொடி அப்படின்னு சொல்லுவோம்ல, நெத்திலி மீன், அந்த நெத்திலி மீன் தான் இருக்குது சின்னமாக. அதே மாதிரி இங்கே கூட நிறைய கருவாடு வச்சுருக்காங்க. இதெல்லாம் அந்த கருவாடு அந்த பெரிய அந்த மீன்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அப்படியே அரிஞ்சு தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஊருக்கு வாங்கிட்டு போகணுன்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம ஊரில் இதை விட பயங்கரமாக கிடைக்கும். இது எல்லாமே வந்து வெஸ்ட் பெங்கால் சைட்லேருந்து வர்றது. வெஸ்ட் பெங்கால் சே ஆத்தானா வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரி. ஏன்னா இங்கே வந்து கடல் கிடையாதுங்க. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இப்போ அஸ்ஸாமாக இருக்கட்டும் இல்லை இந்த சைடு நார்த் ஈஸ்ட் சைடு வந்து கடல் கிடையாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன மீன், இந்த கருவாடு இதெல்லாம் வந்து அவங்க வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து வாங்கிட்டு வராங்க. இங்கே பாருங்க, எல்லாமே அந்த நெத்திலி பொடி அதுதான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு கருவாடு அப்படின்னு. இல்லை இங்கே இந்த ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப சின்னோண்டு சின்ன குஞ்சு. இதில் தான் அந்த மீன் ஊறுகாயெலாம் நான் போடுவாங்கன்னு சொன்னேன்ல, அது இந்த மாதிரி மீன் தான். நம்ம அந்த தாரக் அப்படிங்கிற இடத்துலேருந்து வரும்போது ஒரு அக்கா வந்து ஆற்றுல நைட்டு வந்து மீன் பிடிச்சாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோலாம் போட்டிருக்கேன் ப்ரீவியஸில். ஸ்டார்டிங்கில் நான் வந்து இங்கே வரும்போது அந்த வீடியோ போட்டேன். நைட் நேரத்தில் அந்த அக்கா வந்து மீன் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ராஜு அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜு அப்படின்னா அவங்க சொல்கிறாங்களே இந்த ஒரு கூர்மையாக ஒன்று வச்சுருப்பாங்க, நம்ம கூடை இருக்குல்ல அந்த கூடை மாதிரி, அதை வச்சு மீன் பிடிக்கிறது. இது வந்து போர்க்கு, அதாவது பன்னிக்கறியை வந்து இவங்க வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. போர்க்கேனா कितने में मिलता है? हाँ ये पैकेट कितने में? 1000 1000
அடேங்கப்பா, ஒரு சின்ன பேக்கெட்டோட பன்னிக்கறி 1000 ரூபாய். ஆச்சரியமாக இருக்குல்ல. இது வந்து ஏதோ அந்த நம்ம ஆட்டுக்கறியை விட வந்து விலை அதிகம் பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல இந்த பன்னிக்கறியில். இருந்தாலுமே பன்னி எல்லாரும் வீட்லேயுமே வெட்டுறாங்க. இருந்தாலுமே இங்கே பன்னிக்கறிக்கு இவ்வளோ டிமாண்டு. இங்கே பாருங்கள், எல்லாம் வந்து இப்போ வெட்டினது கிடையாது. ஒரு 5 நாள் 6 நாள் இல்லைனா ஒரு 10 நாள் 20 நாளைக்கு முன்னாடி வெட்டின பண்ணி. இது இங்கே உள்ள லோக்கல் ரைஸ். நம்ம ஒரு வீட்டில் சாப்பிட்டோம் தெரியுமா, நல்ல ஒரு குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் பச்சரிசி இருக்கும்ல, அதே மாதிரி அந்த ஸ்டைலில் வந்து அவிச்சு அதுக்கப்புறம் அரைக்கிறது கிடையாது. பச்சரிசி எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த ரைஸு. இதோ இது கூட வந்து பன்னிக்கறி தான். எல்லாமே இதுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது. இது எப்படி பார்த்தாலும் 1000க்கு மேலே தான் வரும். ஏபி कितना में आता है? 1000. सो वो भी 1000, ये भी 1000. ये थोड़ा वजन ज़्यादा लग रहा है. ஸோ இதுவும் வந்து 1000 ரூபாய் தானா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த என்ன தாண்டா இருக்குது இந்த பன்னிக்கறியில் அப்படின்னு. கைஸ், இதுவும் வந்து அந்த மிதுனோட மீட்டு. நம்ம மாட்டுக்கறி அப்படின்னு சொல்லி ஒன்று சாப்பிட்டோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது வந்து இதுதான். அது இதை வந்து இவங்க காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வந்து 1 மாதம் ஆணுச்சான். நம்ம பழைய வீடுகள்லாம் பார்த்தோம்ல, இங்கே வந்து அந்த மாட்டுக்கறியை 6 மாதம் 1 வருஷம்லாம் வச்சு சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல உங்கள்கிட்ட. இந்த மாதிரி தான் காய வச்சுருப்பாங்க. இதை பற்றின வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நான் ஏற்கனவே போட்டிருக்கேன், மாட்டுக்கறியை பற்றி. இங்கெல்லாம் மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். எப்படி ஒரு குச்சியில் இந்த பாருங்கள், இந்த மாதிரி குச்சியில் வச்சு காய வச்சுருக்காங்க. ये कितने में मिलता है? एक कितने में? हाउ मच? 500. அடேங்கப்பா, 500 ரூபாயாங்க இது. இங்கே உள்ள விலையெல்லாம் கேட்கும்போது ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. என் கையில் பாருங்கள், ஒரு 4 குச்சி. இந்த 4 குச்சியில் சொருவி இருக்கிற இந்த மாட்டுக்கறி வந்து 500 ரூபா. பயங்கர ரேட்டு. மார்க்கெட் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் தான் காட்டுறது. அதனால் பக்கத்தில் ஒரு சின்ன வீடுகள்லாம் இருந்தது, அங்கே வந்திருக்கேன். போய் பர்மிஷன் கேட்டு பார்ப்போம். உள்ளே விட்டாங்க அப்படின்னா அந்த அப்பத்தானி பழங்குடி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள உங்களுக்கு காமிக்கிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய காமிச்சிருப்பேன். இருந்தாலும் இந்த தடவை நம்ம இன்னும் வந்து டீப்பாக போய் பார்க்கலாம். இதுதான் இவங்களோட வீடு. இது ஒரு வீடு வந்து இப்போ பூட்டி இருக்குது. அந்த வீடு வந்து படிக்கட்டு எவ்வளோ மேலே வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அந்த வீட்டுக்கும் தரைக்கும் இடையில வந்து கேப் வந்து நிறைய இருக்குது. ஸோ அப்படியே இந்த அண்ணன் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆறாம். ஸோ இங்கே வந்து அப்பத்தானி பழங்குடி மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. வாங்க இன்றைக்கி அவங்கள ஒன்று காட்டுறேன். இங்கே பாருங்கள், ரொம்ப ஒரு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த அப்பத்தானி பழங்குடி மக்கள். இது இவங்களோட வீடு. அங்கே ஒரு பாட்டி உட்காந்துருக்காங்கல்ல, இந்த பாட்டி வந்து அந்த சின்ன வயசாக இருக்கும்போது இவங்களை எல்லாம் கடத்திட்டு போயிடுவாங்களாம். ஸோ அந்த டைமில் ஒரு 1940, 50 அந்த டயத்தில் அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கடத்திட்டு போயிடுவாங்க. இவங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க அந்த மாதிரி டேட்டு வச்சு அந்த மூக்கில் வந்து ஸோ இவங்க வந்து அந்த மூக்கில் வந்து டேட்டு அடிச்சிருக்காங்களா, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து டேட்டு மட்டும் தான் அடிச்சிருக்காங்க, வேறு மூக்கில் வந்து ஹோல் போடல. ये आपका घर है? आपका? ஸோ இதுதான் இவங்களோட வீடு. வீட்டோட அமைப்பை ஒரு நிமிஷம் பாருங்கள். நம்ம வந்து நிறைய இடத்துல நிறைய ஆர்கிடெக்ட்லாம் வந்து பார்த்துருக்கோம், அவங்கவுங்களோட வீடு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. இது வந்து வீடு வந்து இங்கே பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி வராண்டா எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம தரையில் வந்து மூங்கில் போட்டிருப்பாங்கல்ல, இந்த மூங்கில் தான் இவங்களோட வராண்டா. ஸோ நைட் நேரத்தில் இங்கே உட்காந்து பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது உறவினர்கள் யாராவது வந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல உட்கார வச்சு இவங்க வந்து பேசுவாங்க. இந்த முருடா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன போல்தே? மூரா. இது வந்து மூரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது அதாவது சின்ன நாற்காலி, இந்த மாதிரி உட்கார வச்சு பேசுவாங்க. இப்போ இவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு பார்ப்போம், மறுபடியும் வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கலாமா அப்படின்னு. அந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஒரு கல்யாணம் 2 கல்யாணம்லாம் பண்ண மாட்டாங்களாம். கிட்டத்தட்ட 5 கல்யாணம் 6 கல்யாணம் வந்து பண்ணுவாங்களாம். அது எதனால் அப்படின்னா, இப்போ இந்த அண்ணன் இருக்காங்கல்ல, இந்த அண்ணன் வந்து எத்தனை கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து லாபமாக. ஏன்னா பொண்ணு வீட்டிலேருந்து மிட்டூன் அப்படிங்கிற ஒரு மாடு கொடுப்பாங்கல்ல, அந்த மாடு வந்து கிட்டத்தட்ட 5 மாடு 6 மாடு கொடுப்பாங்களாம். ஸோ அதனால் எவ்வளோ கல்யாணம் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு இவங்க லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்யாணம் பண்ணுவாங்களாம். கைஸ் வாங்க இப்போ வீட்டு உள்ளே போய் பார்க்கலாம். दान करते हैं। हाँ ओ
ஓகே ஓகே. இது என்ன தெரியுமா, ஒரு நிமிஷம். இதில் வந்து அந்த நெல்லெல்லாம் வச்சு நம்ம இடிப்போம்ல, உரல். ஆஹா. ஓ, இது என்ன, இது வந்து உலக்கைங்க, நம்ம ஊரில் உள்ள மாதிரி தான் அது. இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த நெல் இடிக்கிறது, இதில் ஏற்கனவே இடிச்சிருக்காங்க பாருங்கள், வெள்ளை கலரில் இருக்கா, அதே மாதிரி இதுலேயும் வெள்ளை கலரில் இருக்குது பாருங்கள். இது உலக்கை, அது உரல். இது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்குலாம், ஏணி, இங்கே உள்ள ஏணி தான் வச்சுருப்பாங்க, இதில் காலை வச்சு ஏறி போகிறதுக்கு. ஏ லேடரு. ஸோ அது வந்து கோழிக்கான உடப்பு அப்படிங்கிறாங்க. ஓ ஓகே ஓகே. ஸோ வாங்க, இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. मैंने देखा. ஸோ மோஸ்ட் ஆஃப் வீடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், நிறைய இடத்துல நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நம்மளும் வந்து நிறைய வீடியோலலாம் காமிச்சிருப்போம். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. பூஜை கீஜெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இவங்க அந்த மீட்டூன் இருக்குல்ல, அந்த மீட்டூன் மாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னால கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாட்டோட தலையை இதில் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் என்னன்னா கொஞ்சம் இருட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரியாக காமிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மாட்டோட தலையை. ये सब இதெல்லாம் வந்து லோக்கல் பேக், இவங்களே வந்து மேனுஃபேக்சரிங் ஹேண்ட்மேடு பண்ணுறது. तो हम लोग का मोस्ट इंटरेस्टिंग पार्ट टॉयलेट है. टॉयलेट अब पता नहीं का बहुत लंबा होता है. लंबा. तो पहले जमाने में ये सिस्टम टॉयलेट था. आजकल तो टॉयलेट हम लोग इंडियन वेस्टर्न यूज हो रहा है. अभी का टॉयलेट आप देख सकते हैं, बहुत लंबा टॉयलेट होता है. ஓகே ஓகே. ஸோ கைஸ், நம்ம வந்து நிறைய இடத்துல வீட்டோட டாய்லெட் எல்லாம் வந்து காமிச்சிருக்க மாட்டோம், வீட்டோட டாய்லெட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க, இந்த வீட்டோட டாய்லெட் வந்து நான் காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து வீட்டோட டாய்லெட். இது வந்து ரொம்ப ஒரு பெரிய நீளமான டாய்லெட் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க. ஸோ இங்கே தான் வந்து இவங்க டாய்லெட் போகிறதெல்லாம் இது தானா. ओके अंदर जाके ऊपर में हम लोग जो भी सुखाने वाला चीज होने से हम ऊपर फेंक देते हैं डायरेक्ट. ओके. लकड़ी हो जो भी हो. ஸோ எதெல்லாம் காய வைக்கிறதுக்கான ஐட்டம் இருக்குல்ல, இப்போ நெல்லெல்லாம் வச்சாங்கன்னா காய வைப்பாங்கள்ல, அது வந்து இந்த மாதிரி மேலே வந்து வச்சுருவாங்களாம். ஸோ இங்கே ஒருத்தர் குடிகாரர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவரும் வீட்டில் உள்ளவங்களும் ரொம்ப ரொம்ப சொல்லி பார்த்துட்டாங்க. ஒரு குடிகாரர் ரொம்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காரு. முதல்ல இந்த டாய்லெட்டை காமிக்க போனல, அப்போ வந்து என்கிட்ட கேமரா பிடுங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால தான் கட் பண்ணேன். ஓகே. कम से कम कितना साल, 2 साल, 2 years, 3 years, 4 years, 5 साल तक भी रहते हैं. 5 years, 5 years, அதாவது 5 வருஷத்துக்கான மாட்டுக்கறி வந்து வச்சு சாப்பிடுவாங்களாம். இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட மொபைலில் வந்து எடுக்கிறேன், ஏன்னா கிளாரிட்டி வந்து இப்போது ரொம்ப இருட்டாக இருக்குது. ஸோ 5 வருஷம் பழமையான மாட்டுக்கறியை வந்து இவங்க வச்சு சாப்பிட்றாங்க அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குது. ஒரு நிமிஷம் காட்டுறேன் பாருங்கள் மொபைலில் எடுத்து. இதில் மாட்டுக்கறியும் இருக்குது, பன்னிக்கறியும் இருக்குது, ரெண்டுமே இதில் தான் வச்சுருக்காங்க. ஆனால் பார்க்குற உங்களுக்கு ஏதோ மரத்தை எடுத்து மேலே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து மரம் கிடையாது, உண்மையிலே இது வந்து பன்னிக்கறி. பார்க்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்குல்ல, ஏன்னா நானுமே அப்படி தான் நினச்சேன், ஏதோ மரத்தை வச்சுருக்காங்க அப்படின்னு. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து பன்னிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு. மேலே வந்து மாட்டுக்கறியும் வச்சுருக்காங்க. ஆனால் 4 வருஷமாக இது வந்து கெட்டு போகாமல் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். கடைசியில் வந்து எந்த ஸ்மெல்லுமே வரல. அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து நம்ம ஊரில் உப்பு கண்டம் போடுவோம்ல, அதே மாதிரி இவங்க வந்து உப்பு கண்டம் போட்டு பதப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இவங்க நான் நிறைய கிச்சன்லாம் காமிச்சிருந்தேன்ல, மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சல்லி மாதிரி வச்சு அதில் வந்து பதப்படுத்தின கறியை வந்து வச்சிடுறாங்க, கீழே வந்து நெருப்பை போட்டு கொளுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த கறி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கெட்டு போகாது அப்படிங்கிறாங்க. ஆனால் 4 வருஷம் 5 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயந்தான். பக்கத்தில் அந்த குடிகாரர் இருக்கார்ல, அவரால் ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறாரு. இதுவே நான் வந்து மொபைலில் வந்து வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன், அதனால தான் பார்க்குறவங்களுக்கு வந்து வெர்டிகலாக தெரியும். இந்த சரியை திருப்பணும் அப்படின்னா ஏதாவது சொல்கிறாரு, அப்படி இல்லை அப்படின்னா லைட் அடித்தோம் அப்படின்னா லைட் அடிக்க வேணாம் அப்படிங்கிறாரு, அவர் முகத்தில் படுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதனால நான் எடுக்கல. ப்ளஸ் வந்து ரொம்ப இருட்டான ஏரியா அது, இந்த உங்கள் வீடு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப இருட்டாக இருக்குது. இது இங்கே உள்ள நெல் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள், எப்படி குண்டு குண்டாக இருக்குல்ல. நம்ம ஊரில் கொஞ்சம் ஸ்லிம்மாக அப்படியே வந்து ஊசியாக போகும். ஆனால் இங்கே உள்ள நெல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த நெல்லை வந்து இவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, உரலில் போட்டு இடித்து அப்படியே அதை தனியாக எடுத்து சமையலுக்கு வந்து வச்சுக்கிறாங்க. நம்ம ஊரில் மாதிரி அவிச்சு அந்த மிஷினில் போட்டு ஆட்டுறது கிடையாது. இந்த கிராமத்தில் ஒரு பெட்டி கடை ஒன்று இருக்குது. அந்த பெட்டி கடையில் அப்பத்தானி பழங்குடி மக்கள் வந்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாங்க. இவங்களோட அந்த ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. लेकिन आपने नोस में इधर छेद नहीं करवाए? तो मुझे समझा नहीं, आपको हिंदी आता है ऐसे? नहीं,
Tora ata, nayate. ஸோ கேஸ் இப்படியே நம்ம வந்து நடந்து போயிட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த கிராமத்தில் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டாயிரும். இருட்டானிச்சு அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம அங்கே ரூம் எடுத்திருந்தோம்ல, அந்த ரூமுக்கு போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் போகிறதுக்கு. ஸோ அந்த பிரச்சனை வேறு இருக்குது. அதனால் நான் அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். வர வழியில் போகிற வழியில் ஏதாவது நிறைய விஷயம் அப்படியே காட்டிட்டு அப்படியே மெதுவாக நடந்து போகலாம்.